வணக்கம் நண்பர்களே. அமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் நம்ம மாநில நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் நிதியமைச்சராக இருந்த பொழுது அவர் சொன்ன ஒரு வாக்கியங்கள், தமிழகத்தில் ஆயத்தீர்வை வலயத்திற்கு வெளியே விற்பனை செய்யப்படும் மதுவின் அளவு 50% இருக்கலாம். மொத்தமாக 1,00,000 பாட்டில் விற்கிதுன்னா 50% ஆயத்தீர்வை வலயத்துக்கு வெளியே இருக்குது, அதாவது ஸ்டிக்கர் இல்லாமல். அதுதான் முக்கியம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். டாஸ்மாக் மது வணிகத்தில் கலால் வரி, மதிப்பு கூட்டு வரி ஆகியவற்றின் மூலமாக 2022ஆம் ஆண்டில் கிடைத்த வருவாய் 37,000 கோடின்னு வச்சுக்கிட்டேங்க. 37,000 கோடி இருந்தது. வரி ஏய்ப்பு தடுக்கப்பட்டிருந்தால் மது வணிகத்தின் மூலமாக வருவாய் 2023ஆம் ஆண்டில் 72,000 கோடிக்கு மேல் இருந்திருக்கும். அவரின் கணிப்புப்படி தமிழ்நாட்டில் நடப்பு ஆண்டில் சுமார் 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு கள்ளச்சந்தையில் மது நடக்கிறது. இவ்வளவு பணமும் எங்கு யாருக்கு போகிறது? இந்த விவரங்களை சொன்னது கள்ளச்சந்தையில் போகுது அதெல்லாம் அவர் சொல்லலை. அவர் சொன்னது வருவாய்க்கு அப்பாற்பட்டு டாஸ்மார்க்குடைய கலால் வரி, மதிப்பு கூட்டு வரி, அந்த ஆயத்தீர்வை வரி இதெல்லாம் கடந்து 50% மது பார்த்துக்கிடுங்க, 50% மது கள்ள சந்தையில் விற்கிறது என்று அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியிருக்கிறார் என்றால் இது ஸ்டாலின் காதுகளில் விழவில்லையா? இல்லை எத்தனை நாள் இந்த கொள்ளையை அனுமதிப்பீர்கள்? தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள்.